அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு. நீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்க இமீடியட்டா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்க கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்ல எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்ல எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்டிருக்கேன், நான் என்ன சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபிய சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லி இருக்க முடியும். நான் அதை விரும்பல. ஏனென்று கேட்டால் அது ஒரு பொது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அந்த இடத்துல நாங்க எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை இதை பத்தி. அடுத்த நாள் காலை, நேற்று காலையில 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக போன் செய்கிறார். நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்பவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க டைம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில 10 மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம். அது முடிச்சதுக்கு அப்புறம் உடனடியா அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கான ப்ரோக்ராம். சோ நாங்க இருக்கல, காலையில வாய்ப்பே இல்ல, மதிய லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றோம். சோ நாங்க ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே அவர் வராரு. அப்ப கூட 4:30 மணிக்கு உங்களோட பிரஸ் மீட் இருக்கு, 4 மணிக்கு உங்க பிரஸ் மீட். அத கூட சொல்றாரு, 4 மணிக்கு பிரஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொல்றாரு. சரி, ஓகே, உங்க விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறுதான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோசியல் மீடியால வைரலா வேற மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டில எனக்கு கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, நீங்க காமர்ஸ்ல இருந்த போது இருந்து கூட இங்க வந்து நான் உங்களை பார்த்திருக்கேன், அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் RSS சார்ந்தவன், என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் எங்க கிட்ட சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்றாங்க, அந்த வீடியோவும் இருக்கு, ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை கேட்டு பதில் சொல்றதுக்கு எனக்கும் கடமை இருக்கு. ஆனா உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்க கடையில என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்க ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேக்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்கிறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்க சகோதரி மாதிரி தான், ஆனா ஏதோ அந்த நேரத்துல நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்றாரு. அவ்வளவுதான். கூட அந்த அரங்கத்துல பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோல நாங்க இருந்திருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனா இந்த வீடியோக்கு பின்னாடி அத ஒரு சில கட்சியினுடைய சமூக ஊடக பக்கத்துல பகிர்ந்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளவு ஒரு பொது மேடையில வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கு.